பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நல்லவர், நன்மை செய்கிறவர், உதவி செய்கிறவர். இந்த நாளிலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு யாவற்றை செய்வார். எதை குறித்தும் பயப்படாம சந்தோஷமா அவர் கையை பிடித்து கொண்டு நடக்கணும். சரி, இந்த நாளை ஒரு விசேஷமான நாளை நியமிச்சிருக்கிறாங்க. என்ன நாள் தெரியுமா? உலக தொலைக்காட்சி தினம் அப்படின்னு அதுக்கு ஒரு நாளை வச்சிருக்காங்க. பாருங்களேன், உலக தொலைக்காட்சி தினம். தொலைக்காட்சி இன்றைக்கு உலகம் முழுதும் வந்து விட்டாரு இல்லை? டெலிவிஷன் வீடுகளில் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் வச்சிருப்பாங்க. இப்போ செல்ஃபோன்லேயே எல்லாமே பார்க்கலாம், டேபில் பார்க்கலாம். அது மாதிரி அதை பார்க்காத ஆளே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு உலகம் எல்லாம் பிரபலமாக்கி விட்டாரு. எதுக்காக ஆண்டவர் மனுஷனுக்கு இந்த ஞானம் கொடுத்து தொலைக்காட்சி, இது மாதிரி செல்ஃபோனு, டேபு இதெல்லாம் கண்டுபிடிக்க வைத்தார். நம்ம நிறைய காரியம் யோசிக்கிறோம். இந்த உலகத்தில் அது செய்ய இது செய்ய, இந்த மாதிரி காரியத்துக்கு, பொருளாதாரத்தில் உயர்வதற்கு, மனுஷனுடைய வாழ்க்கை இப்படி நல்லா இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் தான். ஆனால் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம், அதன் மூலமா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் போகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப ஆண்டவர் முக்கிய நோக்கமே நற்செய்தி, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும், இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் போகணும் என்பதுதான். ஆனா மனுஷனுக்கு ஞானம் கொடுத்து தேவன் விஞ்ஞானத்தில் ஒரு கண்டுபிடிக்க வச்சா அதை யார் அதிகமா பயன்படுத்துறா? பிசாசு. அதை தன் கையில் எடுத்து தனக்கு காரியத்தை எல்லாம் சாதிக்க பயன்படுத்துகிறான். மக்களை அதன் மூலமாய் தவறான நம்பிக்கையில நடத்துகிறான், பாவத்துக்கு அடிமையாக்குகிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நம்ம சுவிசேஷத்துக்காக பயன்படுத்தணும். என் ஆண்டவருடைய திட்டம் என்ன? மார்க் 16:15 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போ உலகெல்லாம் நான் எப்படிங்க போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் சொல்லலாம். அதுக்கு தான் இந்த தொலைக்காட்சி. இப்போ இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் நான் பார்க்குறோம்ல, ஒரு சின்ன சாட்சி சொன்னால் டக்குன்னு உலகெல்லாம் அது போயிடும். அப்போது நம்ம இது எதுக்கு பயன்படுத்தணும்னா சுவிசேஷம், நற்செய்தி அறிவிக்க பயன்படுத்தணும். அப்படி தான் நம்ம இயேசுடைய ஊழியத்தின் மூலமாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், அப்படி பல மொழிகளில், இப்போ பஞ்சாபி மொழியில், சிங்கள மொழியில், எல்லா மொழியிலும் நிகழ்ச்சிகளை கொடுத்து இதுக்காச்சும் இயேசுடைய கட்டளை, அவருடைய பிரதான கட்டளை, சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. நற்செய்தி சொன்னால் தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் மாத்திர ஆசீர்வாதம் பெற்று இயேசு என்னை ரட்சித்துட்டார், ஆசீர்வதிச்சிட்டாரு, அற்புத செய்யணும் மகிழ்ந்திருப்பதற்கல்ல. இந்த சந்தோஷத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். அதுக்கான வாய்ப்புகளை தேவன் தருகிறார். உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை வச்சு நீங்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமே, அப்படி பயன்படுத்துங்க. பிசாசு அதிகமாக பயன்படுத்துகிறத கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக ஆண்டவருக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா சத்துருடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகும். அது பிசாசு அப்படி பயன்படுத்துறான், இப்படி பயன்படுத்துறான், தப்பானதெல்லாம் வருது போதுன்னு சொல்லி கொண்டதை விட நன்மையானது அதிகமாக அதில் செயல்படுத்த ஆரம்பிங்க. சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும். அதனால தான் நம்ம தீவிரமாக பல மொழிகளில் நிகழ்ச்சிகளை கொடுக்கிறோம். தினந்தோறும் விதவிதமான நிகழ்ச்சிகளை கொடுத்து இயேசுடைய வசனத்தை பரவ செய்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளோ மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, எவ்வளோ மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அது சந்தோஷம். அப்போ நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். டைரக்டாக உங்களால் முடியலன்னா நீங்கள் எங்களை போல கர்த்தருடைய பிள்ளைகளோட இணைந்து, எத்தனை ஊழியர்கள் இந்த டிவி மினிஸ்ட்ரி செய்கிறாங்க, அவங்க கூட இணைந்து செயல்படுங்க. அவங்களுக்கு கை கொடுங்க, உதவி செய்யுங்க, ஜெபிங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம், நீங்கள் உங்களுடைய பணத்தின் மூலம் உதவி செய்யும் போது உங்கள் காரியமாக அவங்க வசனத்தை சொல்லுவாங்க. அவங்க மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அவங்க மூலமா நீங்க ஊழி செய்வீங்க. அப்படி ஏதாவது ஒரு விதத்துல சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல. இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்க. இயேசு எனக்கு செய்தார், உங்களுக்கு செய்வார். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு தருவார். இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், உங்களுக்கு தருவார். ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அதான் நற்செய்தி. நீங்கள் படிக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல யாராவது ஒருவருக்கு அந்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. உங்களால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. செய்வீங்களா? இயேசுவே உம்முடைய பிரதான கட்டளை எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தியை சொல்லணும்.
நானும் சொல்லணும், எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்க, நான் அதை மற்ற மக்களுக்கு சொல்லணும். என் மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும், நன்மை பெறணும், சுவிசேஷம் என்கிற நற்செய்தி பரவணும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை, தொலைக்காட்சியில உம்முடைய நாம மகிமைக்கென்றது பயன்படுத்தப்பட கர்த்தர் அதை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.